அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான் நம்ம குடிக்கிறது பார்க்க போகிறோம். நான் அதான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நான் அதில் பால் நல்லா காஞ்சினதும் நமக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கிடுங்க, இல்லை நாட்டு சர்க்கரைனாலும் சேர்த்துக்கிடுங்க. நான் சீனி தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காய்ச்சாத பால், ஒரு அரை டம்ளர் பாலில் கஸ்டர்ட் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதை நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிட்டு, பாலும் சீனி கரைஞ்சதும் அதுக்கப்புறம் அந்த பாலோடு இதை ஊற்றி நமக்கு தேவையான பதத்தில் நம்ம எடுத்துக்கிடுங்க. ரொம்ப திக்காக வேணும்னா ரொம்ப கட்டியாக எடுத்துக்கிடுங்க, இல்லை கொஞ்சம் லிக்யூடாக வேணும்னாலும் லிக்யூடாக அந்த பாலை எடுத்துக்கிடுங்க. நான் வந்து கொஞ்சம் லிக்யூடாக தான் எடுத்திருக்கேன். அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாலை ஆற வச்சுருங்க. பால் ஆறினதும் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க, குளிருக்காண்டி. அதுக்கப்புறவு அவல் எடுத்திருக்கேன். சிவப்பு சம்பா அவல் தான் எடுத்திருக்கேன். அவல் நான் வந்து ஒரு பேனில் நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அவலை போட்டு வறுத்து எடுக்கிறேன். லேசாக சிம்மில் வச்சுட்டே வறுத்து எடுங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறவு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, பழம் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறவு நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பால் நல்ல குளிரானதும் அதுக்கப்புறவு அதை அதில் ஊற்றுதோம். அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க அவல் இருக்குல்ல, அந்த அவளையும் நம்ம அதில் எடுத்து போடுதோம். அந்த டம்ளரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கிஸ்மிஸ்ஸு, கருப்பு கிஸ்மிஸ்ஸு, அதுக்கப்புறவு வெள்ளை, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பேரிச்சம்பழம், பழம், இதெல்லாம் நம்ம ஒன்றா போடுறோம். மேற்கொண்டு வேறு வேணும்னாலும் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஆப்பிள், மாதுளை எது இருந்தது, பப்பாளி இதெல்லாம் இருந்ததுன்னா அதையும் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நான் சேர்த்துக்கிடலை. நான் இதை மட்டும்தான் நான் கட் பண்ணி போட்டேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் தான் கட் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லேயர் முடிஞ்சோன்னா மறு லேயரும் இதே மாதிரி பால் ஊற்றிட்டு அவல், நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த டம்ளர் ஃபுல்லாக ஆக்கி வச்சுருங்க. ஃபுல்லாகி வச்சிட்டிங்கன்னா, இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சாயந்தரம் ஈவினிங் இப்போ சம்மர் டைமாக இருக்குல்ல, குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம அவங்களுக்கு டீயோ பாலோ குடிக்கும்போது சில குழந்தைங்க குடிப்பாங்க, சில குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு குளிர்ந்தாப்பில் குடிச்சாப்பில் இருக்கணும்னு தோணும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி உள்ளது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வயிறும் ஃபுல்லாகவும் அவங்களுக்கு விரும்பினபடி குளிர்ந்தாப்பில் ஒரு ஜூஸ் குடித்த மாதிரி உள்ள ஒரு ஃபீலிங்கும் கிடைக்கும். அதனால் நான் இன்னைக்கு இதான் நான் செஞ்சுருந்தேன் எங்கள் வீட்டு குழந்தைக்கு. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.